ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு திருப்பாவையில் 18வது பாசுரம். அதற்கு அந்த பாசுரத்திற்கு சில உள்ளார்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். சில வார்த்தைகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்மளால் நுணுக்கமாக பொருள் பார்க்க முடியும், அது எங்கனம் மேலும் அந்த பாசுரத்துக்கு மெருகூட்டுகிறது, சுவை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் என்ன இருக்குது? உந்துமதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய். அது வரைக்கும் என்ன? இந்த ஒரு வரிக்கு இந்த வரி உள்ள இந்த பாசுரத்துக்கு பொருள் சொன்னாலே மணிக்கணக்காக ஆகும். ஆனால் நம்மளால் முடிஞ்சது, நம்ம சக்திக்கு ஏற்றவாறு பெரியவாள்லாம் என்ன பொருள் சொல்லியிருக்காளோ அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொன்னால், அந்த நந்தகோபாலன் என்றவர் ஒரு ஆச்சாரியர் போல, ஒரு தகப்பனார் போல அப்படின்னு சொன்னால், யாருக்கு தகப்பனார்? வளர்த்த தகப்பனார் ஸ்ரீகிருஷ்ணருக்கு. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எப்படி கிடச்சிது? நப்பினை எப்படி திடீர்னு கிடச்சா அப்படின்னு கேட்டால், யசோதையோட சகோதரனோட குமாரத்தி அவளை போய் பார்க்கும்பொழுது இந்த பாசுரத்துக்கு முன்னாடி சென்ற பதிவில் பார்த்தோம். அதாவது நன்னா வளர்ந்த காளையை அடக்கினா அவளுக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னால், கிருஷ்ணர் 5 வயசு கிருஷ்ணராக இருக்கும்பொழுது அவர் மாமாவத்துக்கு போகும்பொழுது அந்த காளைக்கெல்லாம் ஏதோ தவறு இருக்குது, அதுக்குள்ளே அசுரர்கள் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு பெருமாள் அதை அடக்கி விட்டார். வாசலில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடக்கி விட்டார். அதனால் என்ன பண்ணா, இந்த 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நப்பினியை நீயே அழிச்சின்னு போய் உன்னுடைய மகள் போல வளர்த்துக்கோ. அவள் வளர்ந்து பருவம் அடைந்து யௌவன பருவம் கல்யாணம் பண்ணிக்கிற வயசானா அவளை நீ என்ன பண்ணிவிடு, கல்யாணம் பண்ணி உன் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கோ அப்படின்னு யசோதையோட சகோதரர் அவர் கும்பன்றவர் கொடுத்து விட்டுட்டார். வெறும் கிருஷ்ணர் அழிச்சின்னு போனால் வரச்சே 2 பேர் தம்பி பொண்ணு பையன் அப்படின்னு எல்லாத்தையும் அழிச்சுன்னு இங்கே வந்துவிட்டா. இங்கேயே இருக்கா, படுத்துன்னு இருக்கா. 2 பாசுரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா, நம்பரமா நந்தகோபாலனை எழுப்பினா, பின்னாடியே யசோதை வரும்போது கண்ணை காமிச்சா போகிறோம், நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், போய் கிருஷ்ணரை பார்த்தா எழுந்துக்கல, பக்கத்தில் இருக்கிற உம்பியும் நீயும் உறங்கேல் அப்படின்னு சொல்லி தம்பியும் அண்ணாவும் படுக்கையே தூங்கின்னு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் எழுப்பி விட்டா. அடுத்த பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு வேற ஒன்றுமே தெரியாது தானம் பண்ண ஆரம்பித்தா, நந்தகோபாலனை நம்ம பக்கத்தில் நின்று வேறு பேர் வாங்கிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அது போலவே செய்துன்னு இருப்பார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த பாசுரத்தில் வரும்பொழுது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு ஒரு மருமகளேன்னு சொன்னால், ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்த்துப்பாளாக இருக்கும். ஏன்னு கேட்டால், எல்லாருக்குமே கிருஷ்ணரை தனக்கு நாயகனாக இருக்கணும் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவாள் தான். ஆனால் நப்பின் நாயின்னு கூட்ட உடனே நப்பின்னை ஐயோ அவாத்து பொண்ணு, தம்பி பொண்ணு, அவருக்கு முறை பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கி பேரெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டா. அந்த நப்பின்னை என்ன பண்ணா, நேற்றுக்கு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணக்கூடாது, அவரை பேர் சொல்லி அழைச்சி என்ன பண்ண போகிறோம், நாங்கள் கலாட்டா பண்ண போகிறோம், கோட்டா பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாசுரத்தில். இப்போது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொன்னால், நந்தகோபாலன் ஒரு ஆச்சாரியராக வச்சுண்டா, நப்பின்னை நப்பின்னை பிராட்டி நீலாதேவிக்கு அவளோட அம்சம்தான் அப்படின்னு சொன்னால், இவளோட மூலமாக நப்பின்னை பிராட்டி இந்த ஆச்சாரியரை மூலமாக நப்பின்னை பிராட்டியை அடைந்து அவளோட அனுமதியை கேட்டுண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்புறோம்னு சொன்னால், இது ஒரு ஆச்சாரியர் பிராட்டி பெருமாளை அடையிறதுக்கு வழி கொடுக்கும். அதுபோல கூட அந்த வார்த்தைகளுக்கு பொருள் புரிஞ்சுக்கலாம். நந்தகோபாலன் என்பவர் அந்த ஊருக்கு இருக்கிற ஒரு தலைவர் அப்படி இருந்தாலும் கிருஷ்ணருக்கு வளர்த்துன்ற தகப்பனார் அதனால். ஆனால் இவள் யார்? இவள் நப்பின்னை என்றவள் நந்தகோபாலன் மருமகள் அப்படின்னு சொன்னால், அந்த மருமகள் சொன்னால் அவள் 3 வயசுலேயும் இங்கே வந்துவிட்டா. அதனால் சில சமயத்தில் மாமனார் வீட்டில் இருந்தால் கூட அதுவே பெரிய ஸ்லாக்கியமாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். மருமகளாக இருந்து பிராட்டியே மருமகளாக இருக்கிறது எப்படி, அதனோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அதில் முதல்ல சீதா பிராட்டியை பற்றி நம்ம சொல்லலாம். சீதா பிராட்டி என்ன பண்ணா, அசோகவனத்தில் இருக்கா. ராவணன் கொண்டு அந்த அசோகவனத்தில் சிறைப்படுத்தி விட்டான். ஆஞ்சநேய சுவாமிக்கு தெரிஞ்சுது, கடலை கடந்துட்டார். அங்கே போய் நின்றுட்டு அசோகவனத்தில் இருக்கச்சே கண்டுபிடிச்சுன்னு விட்டார். இந்த மாதிரி இவ்வளோ
மெலிந்து அழுக்கா ரொம்ப வந்து புத்துணர்ச்சி குறைவாக இருக்கிற இந்த பொண்ணு பார்த்தா இவள் தான் சீதையாக இருப்போம், ஆனால் கண்ணுல எல்லாம் நல்ல பிரகாசமான ஒளி தெரியறது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அப்போது தான் யாருன்றதை சொல்ல வரார். அப்புறம் ஆசித் தசரதோ நாம அப்படின்னு சொல்லி அயோத்தியா காண்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே சீதைக்கு நம்பிக்கை வருது. சீதை வந்து தான் யார் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆஞ்சநேய சுவாமி ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த சீதை எப்படி இவ்வளோ மெலிஞ்சு கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால், அதாவது சந்தை சொல்லக்கூடாத நாளில் வேதம் சந்தை சொல்லி வேதத்தை அத்தியனம் பண்ணுறவனோட பிறப்பு எப்படி இருக்குமோ, அவனுக்கு எவ்வளோ கட்டம் வருமோ, அதுபோல் ரொம்ப வறுமையில் வாடின்னு இருக்கான். அதுபோல் சீதை வந்து வறுமையான தோற்றத்தில் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னதாக நம்ம பார்க்கோம். அந்த மாதிரி சமயத்தில் சீதை சொல்கிறா தான் யார் அப்படின்னு. தனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குது, இப்படி ஒரு ஊர் தெரியாத ஊரில், வீட்டுக்காரன் எந்த ஊரில் இருக்கான், நம்ம இங்கே எங்கே இருக்கோம், இது எந்த மாதிரி இடம், இங்கேருந்து எப்படி சீக்கிரமாக நம்ம வந்து என்ன வெளியில் போக முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிச்சே, நான் வந்து தசரதனோட மனாட்டு பெண். தசரதன் எவ்வளோ பெரிய சாமர்த்தியக்காரன்னு சொன்னால், சம்பராசுர யுத்தத்தில் இந்திரனுக்கே, தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கே உபகாரம் பண்ணவர். அவருடைய தேர் 10 திக்கிலையும் போகும், எப்படி போகிறதுக்கும் அதுக்கு சாமர்த்தியம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மாமனாருக்கு நான் வந்து நாட்டு பெண் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏன்னு கேட்டால் பலம் பொருந்தவர், வலிமை பொருந்தியவர். அவரோட மாட்டு பொண்ணுன்னு சொன்னால் தன்னுடைய மாட்டு பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் கூட பார்த்துன்னு இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு சிறப்பானவள்னு சொல்லி பிராட்டியே என்ன, சீதா பிராட்டி வந்து நம்மளுக்கு தெரியும், ராமனோட கூட வந்ததுனால அங்கேருந்தே அவளும் வந்தால். சீதை வந்து அயோனிஜையாக அந்த கலப்பை ஏறு விழும்பொழுது அந்த கலப்பைக்கு நடுவில் பெட்டியில் கிடச்சான்றதெல்லாம் நமக்கு தெரியும் தான். ஆனால் அவள் என்ன சொல்லிக்கிறா, தன்னுடைய மாமனாரோட சிறப்புனால இருந்ததுன்னா, எனக்கு தொடர்ந்து கிடச்சதுன்னா எனக்கு இப்படியெல்லாம் ஒரு கட்டம் வராது அப்படின்னு சொல்லிக்கிறா. அதனால் பெருமாளையே கணவராக இருந்தாலும் தான் இன்னாருடைய மனாட்டு பெண் அப்படின்னு சொல்லிக்கிறதுல சீதை வந்து அந்த இடத்துல தன்னை பற்றி சிறப்பாக சொல்லிக்கிறாள். இந்த மாதிரி சீதை ருக்குமணி அப்படியெல்லாம் காட்டிலும் இந்த நம்மாழ்வார் பாசுரத்தில் என் திருமகள் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த 752ஆம் பாசுரத்தில் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பெருமாளையே என்ன தன்னுடைய மருமகனாகவும் பிராட்டியை தன் மகளாகவும் பார்த்தது எப்படி அப்படின்னு கேட்டால், ராமானுஜர் என்ன பண்ணணும், திருமலைக்கு போய் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணணும். இன்றைக்கி இல்லை, நம்ம சொல்கிறது ஒரு 1050 1060 அதுபோல். 1060 போய் இப்போ நம்ம 2060க்கு வரோம். 30 வருஷம் இருந்தால் 1000 வருஷம் ஆறுது. அப்படின்னா அந்த 970 வருஷம் அதுபோல் நாளுக்கு முன்னாடி திருமலைக்கு போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து அதெல்லாம் வார்த்தையில் சொல்லி பார்க்க முடியாது, அதுபோல் நம்ம எழுதியும் அது என்ன நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அனந்தாழ்வான் அப்படின்றவர் ராமானுஜரோட சீடர். அவரோட கோஷ்டியில், அந்த காலக்ஷேப கோஷ்டியில் இருந்தபோது நான் போய் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறேன், ஆச்சாரிய நியமனம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக போகிறேன்னா போனார். அவர் அனந்தாழ்வான், அவருக்கு போகணுன்ற அந்த கடப்பாறை கல் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் வந்து மண்வெட்டி கூடெல்லாம் எடுத்துகிட்டு அவருடைய மனைவியை அழைச்சிட்டு போய் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணார். நன்னா பூச்செடிலாம் ரொம்ப சிறப்பாக வளருது, அது எல்லாம் போயின்ட்டுருக்கு. ஆனால் ஒரு அடிக்கடி இருப்பார், நாளைக்கு 4 பூ பூக்கும், நாளைக்கு 8 மனோரஞ்சிதம், 12 செண்பக பூ அப்படிலாம் எண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தால் காத்தால் எழுந்தால் நிறைய பூவெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் சிந்தி போயிருக்கு. சில செடியோட துளுரெல்லாம் உடச்சி விட்ருக்கு. என்ன இப்படி காணாமல் போகிறது, இது என்ன நடக்கிறது இல்லையே. ராத்திரி 9 மணி வரைக்கும் தோட்டத்தில் இருக்கும் தான், இப்படியே பார்த்துட்டே இருக்கோம், யாரும் எந்த நடமாட்டம் தெரியல. காத்தால் 6 மணிக்கு சூரியோதயம் போது வந்துடுறோம், நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி பார்த்தா இத்தனை பூவெல்லாம் நாசமாக இருக்குது, கீழெல்லாம் பிடிச்சி போகிறது, ஏன்னா தெரியலையேன்னு அவருக்கு யோசனை வந்து என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ஒரு ராத்திரிக்கு நம்ம இங்கேயே நந்தவனத்திலே இருந்துடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி நந்தவனத்தில் இருந்தால் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10:30 மணி 11 மணிக்கா 2 சின்ன பசங்க, இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டா மாதிரி இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் அந்த தோட்டத்தில் வந்து பெருசாக விளையாடின்னு இருக்கா.
அவள் விளையாடும் போது வேகமாக போகிறா, சிரிக்கிறா, நிற்கிறான் போது அவளுடைய மேல் உத்திரியம் பட்டு ஒரு துளிர் ஒன்று உடஞ்சி போகிறது, ஒரு மொட்டு கீழே விழுந்துருது. ஓஹோ, இந்த பசங்க தான் வந்துட்டு போகிறதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு வேகமாக போய் வாழை பிடிச்சிடணும். யார் அது நடுராத்திரியில் வந்து நம்ம தோட்டத்தில் விளையாடின்னு இருக்குது அப்படின்னு யோசித்துட்டு வேகமாக வந்தால் அவள் 2 பேரையும் பிடிக்கணும்னு தான் பார்க்குறார். ஆனால் பெருமாள் என்ன பண்ண, பெருமாளை பிடிக்க முடியல. அவர் இறை எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியதாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் ஒரு சின்ன லீலை, சின்ன விளையாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெருமாள் தப்பிச்சுன்னு விடுறார். பிராட்டி மாத்திரம் பத்மாவதி தாயார் இவர் 2 அனந்தாழ்வான்கிட்ட மாட்டின்னு விடுறார். மாட்டின்னு விட்டா யார் நீனா? ஐயோ நீ பிராட்டி. ஆமாம், நாங்கள் தான் வந்தோம், உமக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். 2 நாளாக 1 வாரமாகவே வந்து இங்கே தான் இப்படி விளையாடின்னு இருக்கோம். இன்றைக்கி சுவாமி கண்ணில் படணும்ன்றது அபிப்பிராயம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவளை போய் என்ன பண்ணுறா, அந்த என் மகள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பத்மாவதி தாயாரை அழிச்சுட்டு பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அப்போது வந்து பெருமாள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். இது என்ன இப்படின்னு. ஆமாம், நீ ஏற்கனவே இருந்தால் கூட இப்போ ராத்திரிலேருந்து அவள் என் மகள் தான், நான் உனக்கு அவளை என்ன பண்ணி தரேன், மனம் முடித்து தரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னாச்சு, அவளை பெருமாளுக்கு யாரான நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொன்னால் அந்த மருமகள் பிராட்டியை வந்து மகளை போல நினைத்தவர் ஒன்று, பிராட்டியை மருமகள் போல நினைத்தவள் சொன்னால் நந்தகோபாலனை ஆச்சாரியராக வச்சுட்டா இவள் என்ன நீலாதேவியா நப்பின்னை வந்து நீலாதேவி தாயார், அவருடைய தாயாரோட அனுகிரகம் இருந்து அவளுடைய கிருப்பை இருந்தால் தான் பெருமாளை அடைய முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இப்படி பார்க்கலாம். இதே மாதிரி வானமாமலை மடத்தில் பொன்னடிக்கால் ஜீயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து திருப்பதியில் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு தனிக்கோவில் நாச்சியாரை பெருமாளுக்கே மனம் முடித்து வைக்கலான்னு சொன்னால் அவள் அந்த நாச்சியார் ஆச்சாரியரோட கனவுல வந்து நான் இந்த ஊரில் மனாட்டன் இல்லை, ஏன்னா உங்கள் ஊருக்கே அழிச்சின்னு போ அப்படின்னு சொன்ன உடனே அவர் திருப்பதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வந்தால் நாங்குநேரி அந்த வந்தாக்கா அங்கே இருக்கார் தெய்வநாயகன், அந்த பெருமாள் வந்தால் இந்த சிறிவர மங்கை நாச்சியார் அவளை தான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த பெருமாளுக்கு மனம் முடித்து கொடு அப்படின்னு சொல்லி மனம் முடித்து கொடுத்தா இன்றைக்கும் என்னென்னா அங்கே என்ன நடக்கிறது, கணுப்பிடி உற்சவம்னு ஒன்று நடக்கும். கணுப்பிடி அன்னைக்கு நம்ம அங்கே போனால் தாயார் வந்து அப்பா வாத்தில் வானமாமலை மடத்தில் தங்கி இருந்து கணுப்பிடியெல்லாம் வச்சு அப்பாவோட இருந்து என்னென்ன போக்கியமாக அம்சைச்சிட்டு பெருமாளையும் அழிச்சுன்னு வந்து அந்த உற்சவம் இன்றைக்கும் நடக்கிறது. அப்போ என்ன, ஆச்சாரியர் தன்னுடைய மகளை பெருமாளுக்கு மனம் முடித்து கொடுக்கிறார். அப்படி இருந்தாலும் பெருமாளுக்கு மருமகன் என்ற பெயரும் என்ன, தாயார் வந்து ஆச்சாரியரோட குமாரத்தி. அது பெருமாள் அவள் நிஜமாக தாயார் தான். ஆச்சாரியரோட அனுகிரகம் தாயாரோடைய அனுகிரகம் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம பண்ணுற சரணாகதி பெருமாள்கிட்ட பலிக்கும். அதனால் அந்த அடிப்படையிலும் நப்பின்னாய் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், அந்த மருமகள் நப்பின்னையே கேட்டாக்க அவள் வந்து கும்பனுடைய மகள் என்கிறத காட்டிலும் நப்பின்னை வந்து நந்தகோபாலனுடைய மருமகள் அப்படின்றதுல தனக்கு ரொம்ப என்ன ஏற்புடையது, ரொம்ப பெருமையாக இருக்குது, அது ரொம்ப எனக்கு என்ன சீர்மையை கொண்டு தருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தா இது ஒன்று. அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் பெருமாளை வந்து என் பிறப்பு என் மகள் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்மாழ்வாரும் அப்படிதான் அதை பற்றி அந்த தன்னுடைய பாசுரத்தில் சொன்ன உடனே என்னாச்சு, இப்படி தான் தாயாரை வந்து தன் மகளை போல நினச்சி பெருமாளுக்கு மனம் முடித்து கொடுக்குறார். இன்னொரு இடத்துல பெருமாள் வந்து என்ன தன்னை மகனாக நினச்சிக்கிறார். காஞ்சிபுரத்தில் பெருமாள் தேவாதிராஜன் எழுதியிருக்கார். அவர் யஜ்ஞகூடத்துலேருந்து யாக அக்னியிலேருந்து வந்தவர், அதனால் அவருக்கு ரொம்ப சூடாக இருக்கும், எப்போவுமே அவர் குளிர்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொன்னால் அவருடைய அவாத்தில் என்ன அங்கே பெருமாள் தேவாதிராஜனோட இருக்கச்சே பெருந்தேவி தாயார். ஆனால் தேவாதிராஜனையே தன்னுடைய மகனாக நினைத்து எப்பொழுதும் பெருமாளுக்கு ராத்திரி என்ன சயனத்துக்கு போகும்பொழுது அவருக்கு பால் காய்ச்சி சமர்ப்பிக்கிறது வழக்கம். பால் காய்ச்சினா அப்படியே எல்லாரும் என்ன பண்ணுவா வச்சுட்டு பாலை காய்ச்சி வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாள். ஆனால் அவரை வந்து வாத்சல்ய வரதாச்சாரியார், வாத்ஸ்ய வரதாச்சாரியார்னு பேர், அவருக்கு நடாதூர் அம்மாள் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே பெருமாளுக்கு பாலை காய்ச்சி வச்சா அப்படியே வச்சுட்டா எப்படா சாப்பிட்றது, ரொம்ப சுடப்பத்திக்குமே அப்படின்னு சொல்லி அது நல்லா சரியான அளவுக்கு ஆற்றிட்டு கொஞ்சம் ஆறின உடனே சுவாமி இப்போ பருகிக்கலாம் அப்படின்னு தாயார்கிட்ட கொடுத்தா நீங்கள் 2 பேரும் உபயோகப்படுத்திக்கலாம்னு சொன்னால் அப்போது பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக
ஏன்னா நம்மளுக்கும் பரிவாக பார்த்து கொடுக்கறதுக்குன்னு. பெருமாளுக்கு பரிவு பார்க்கணும்னு சொன்னால் நம்ம அப்படி நினைக்கணும். சுட சுட பாலை காத்தி வச்சா தங்கம் சுட போகிறது ஜாகிரதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் அதை ஏற்றுக்க சொல்லி பெருமாளுக்கு சொன்னால் அன்னைக்கு பெருமாள் என்ன பண்ணினாரோ ரொம்ப உகந்து எனக்கு பரிவு காட்டுறதுக்கு இப்படி இருக்கியான்னு சொல்லி அவருடைய வம்சத்து பேரை சொல்லி நடாதூர் அம்மாள் அப்படின்னு. அவருக்கு வரதாச்சாரியர்னு பேர் இருந்தால் கூட வரதாரியர்ன்றது நின்று நடாதூர் அம்மாள் அப்படின்ற பேர் அவருக்கு நினைச்சது. அவாத்தில் அவரோட சகோதரியோட குமாரர் அந்த வழியில் வந்தவர் தான் அப்புள்ளார். அப்புறம் நம்மளுடைய தூப்பல் குளமணி யாருன்னா இருக்கார், நிகமாந்த மகாதேசிகன்லாம். அதனால் பெருமாள் என்ற பரிவு காட்டணும். அந்த பரிவு காட்ட வேண்டியது நம்மாத்தில் இருக்கிற பெருமாளுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக நம்ம அவசியமாக என்ன செய்யணும், செய்து அந்த பரிவு இருக்கணும். அப்போது தாயார் அப்படி நினச்சிண்டாளா? அப்போ தாயாரை தாயார் மணமகளாக இல்லை தன் மகள் போல நினச்சிண்டா பெருமாளுக்கு. அப்போது மகள் மருமகள் ரெண்டுமே நம்ம நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமாளை இந்த வார்த்தையில் சொல்லி இப்படி சொன்ன உடனே பெருமாளை மகனாக நினைச்சார். பெருந்தேவி தாயார் அவளுக்கு என்ன மாட்டு பொண்ணாக மாறினா. பெருமாளை மகனாக நினச்சா அவள் மாட்டு பொண்ணு தான். அப்புறம் இப்போ தாயாரியே மகளாக நினச்சிண்டா. புன்னடிக்கால்ஜியர் அந்த சிறிவரமங்க நாச்சியாரை நினைச்சிண்டார். அப்புறம் சம்பத்குமாரர் எதிராஜ சம்பத்குமாரர்னு இப்போ நம்ம திருநாராயணபுரத்தில் பெருமாளை சேர்க்க போகிறோமே, அந்த ராமப்பிரியர் யார்? ராமப்பிரியர் ராமானுஜருக்கு செல்லமான பையன். அவர் அந்த பிவி நாச்சியாருக்கு நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கும் அவளுக்குள்ளே இருக்கிற தொடர்பு இதை நாமையே நிறுத்தணும். எப்படி நடத்துக்கிறதோ பெருமாளுடைய திருவிழா எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டார். அப்போ இருக்கிற அந்த கல்யாணி புஷ்கரில் இருக்கிற அந்த நாச்சியார்கிட்ட வரும்போது எதுராஜ சம்பத்குமாரர் பெருமாளுக்கு மகன் என்ன ராமானுஜரோட குமாரத்தி, அதனால தான் அவருக்கு சம்பத்குமாரர்னு சொன்னார். சம்பத்குமாரரோட மகன் சொன்னால் அவர் அங்கே என்ன கல்யாணவல்லி தாயார் ராமானுஜருக்கு மனாட்டு பெண். அப்போது ஆச்சாரியரே தகப்பனாராகவும் ஆச்சாரியரே மாமனாராகவும் இருக்கிறார். அந்த மாதிரி இடத்துல இப்படியெல்லாம் நம்மளுடைய யோசனையை யோசித்து இது போல் சொல்லணும். ஆனால் இதில் எந்த ஒரு வார்த்தையும் நம்மளது இல்லை. நம்ம பெரியவாள்லாம் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா. அதை நம்ம அனுசரித்து அதை நம்ம மறுபடியும் மீண்டும் நினைத்து பார்த்து அசை போட்டு அந்த எண்ணங்களை மேலெழுத்து கொண்டு அதில் இருக்கிற புலகாங்கிதம் அடையிறது தான் ஏற்புடையதே தவிர நம்மளா புதுசாக இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளோட தூப்பல் குலமணி நிகமாந்த மகாதேசிகன் அவர் சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் வச்சுட்டா இப்போவே அவருக்கு 700 திருநக்ஷத்திரம் தாண்டி போயிடுது. 750 கூட போயிடுது. 1268 என்ன 2068 வந்தால் என்ன 800 வருஷம் ஆகும். 2068 ஆள் 2025 அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்ததை திருப்பி மீண்டும் மீண்டும் நம்ம படித்து கொண்டே வந்தாலே அதுக்கே நம்மளுக்கு ஜென்மா காணாது. புதுசாக நம்மளால் எழுத வேண்டிய அவசியமே ஒன்றும் இல்லை. கீதா பாஷ்யத்தை ஏற்கனவே 3 இருக்கிறதுலையும் ராமானுஜர் பாஷ்யம், சங்கர பாஷ்யம், அப்புறம் மத்வாச்சாரியார் பாஷ்யம்னு இருக்குது. இதுக்கெல்லாம் இவா எழுதினது போகாமல் கீதார்த்த சங்கிரகத்துக்கு அவர் தேசிகர் எழுதின அந்த உரையை பார்த்தா இனிமேல் ஒன்றும் பாக்கி இல்லை. எல்லாத்துக்கும் நல்ல விவரணமாக சொல்லியாச்சு. அப்புறம் நம்மளுடைய கருத்து நாங்கள் என்ன இருக்கு? நம்ம புதுசாக எதை பற்றியுமே எழுத வேண்டாம். ஆனால் இந்த உணர்வு இருக்கே, பெருமாளையே மகனாக நினைச்சார், பிராட்டியே தன் மருமகளாக நினைச்சார், பிராட்டியே தன் மகளாக நினைத்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வுகள், அந்த எண்ண ஓட்டம், அந்த நிலையான அந்த மனதில் இருக்கிற அந்த ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த பாவம், அந்த பாவ சுத்திக்கு நம்ம தலை வணங்கணும். அந்த பாவ சுத்தியை அதில் இருக்கிற உண்மைத்தன்மை. அப்போ இன்னும் நம்ம இது புரியலன்னு வைங்கூட, இன்னும் நம்மளுக்கு இந்த லெவலுக்கு நம்ம இன்னும் மேலுக்கு வரல, மெச்சூர் ஆகலேன்னு அர்த்தம். ஆனால் இது போல் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை என்ன பண்ணோம், மேலும் மேலும் முதிர்ச்சி அடை செய்து கொள்ள வேண்டும். அப்படி முதிர்ச்சி அடையுதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், இந்த விஷயங்கள் இதில் இருக்கிற ஆர்த்தம், இதில் ஒன்று ஈடுபாடு நம்மளுக்கு தெளிவாக புரியும். அதனால் இந்த ஒரு வார்த்தையே பெரிய விஷயம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவினகான் பந்தார் விரலை உன் மைத்துனன் பேர் வாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப திறவாய் மகிழ்ந்து.
இதில் என்ன காரணம்னு சொன்னால், இதில் அவளோட கையில் பந்து வச்சுட்டுருக்கா இல்லையே, அந்த பந்து தான் அது நம்மளோட கர்மா லீலா விபூதி. பெருமாளை ஒரு கையில் பிடிச்சுட்டு இருக்காளா தூங்கும்பொழுது, அது ஒன்று. அவளில் இந்த கையில் பந்து வச்சுட்டுருக்கா, இன்னொரு கையில் என்ன பண்ணுறா, நம்மளாம் வந்தால் வான்னு கூப்பிட்றா அப்படின்னா, இந்த பிராட்டி என்ன பண்ணுறா, இந்த லீலா விபூதி இருக்கே, இந்த லீலைகள், அந்த லீலையை போல பந்து பிடிச்சிருந்தா கூட இதை தாண்டி நம்ம அவளை சரணம் அடைஞ்சுட்டா நிச்சயமாக தவறாமல் என்ன பெருமாள்கிட்ட கொண்டு நம்மளை சேர்ப்பித்துடுவள் அப்படின்ற ஒரு சீனாரியோ, அது ஒரு அந்த ஒரு நிகழ்வு, அது ஒரு சீன். அந்த சீனை கூட இந்த 5 வயசுக்கு குழந்தை இருக்காளே 5+ இயர்ஸ், அவள் நம்மளுக்கு அதை காட்டித்தரா. இதெல்லாம் இது போல் சீனெல்லாம் மனக்கண் முன்னே பார்த்துட்டு இருந்தால் தெளிவான விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக புரியும். அடுத்த பாசுரத்தில் இன்னும் ஆண்டாள் என்ன சிறப்பான கருத்துக்களை சொல்கிறார் நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.